போகினாலே பழையன கழிதல் புதியன புகுதல் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்து பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்க சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ, எப்போல்லாம் வந்து சோகமாக இருக்கணும், அப்போல்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். என் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதியிருப்பேன். எழுதிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு நடந்த சில சங்கடமான விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். அது மாதிரி நடந்த சில விஷயங்களை வந்து இன்னமும் வந்து சில விஷயங்கள் ஹர்ட்டாக தான் இருக்குது. அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் எழுதிட்டு இந்த போகி அன்னைக்கு இந்த சங்கடத்தெல்லாம் எனக்கு வந்து போக்கிட்டு எனக்கு வந்து நல்ல வழி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எழுதினேன். இது வந்து இந்த வருஷம் போகி அன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து நார்மலாக நான் எப்போல்லாம் ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து எழுதுவேன். இது வந்து போகி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எரித்து அதை வந்து பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறது வீடு மட்டும் இல்லாமல் நம்ம மனை மட்டும் இல்லாமல் மனசும் வந்து அது வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்க கோபம் இதெல்லாம் வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு நான் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து கோபத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு எனக்கு வந்து பொறுமையை வந்து கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டு இந்த பேப்பரில் எழுதி அதை வந்து நான் வந்து எரிச்சிருக்கேன். அதில் வந்து சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கேன். அது வந்து நல்லபடியாக எரிஞ்சு போகி அன்னைக்கு என்னோட மனசில் இருக்க பாரத்தை நான் போக்கிட்டேன். நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள்.